வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 15/4/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க, உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும், உயிரறிய அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நாம் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகும், விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு, உண்தான் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாட்டும் உணர்ச்சி வித்து உடல் தொடர்பா, விண் அதிர்வே, ஊறு, ஓசை, வெளிச்சம், ஒளி, சுவை, மனம் இவைகளாக மலர்வதாகும் என்று சொல்றாங்க. பாரதியார் சொல்லும் போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்றாங்க. அவை பாட்டி: பரமய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம்வாரி தோன்றும் பிறப்பு, நிலமைந்து நீர் 4 நிட்டங்கி 3 உளவை 2 1 விண் என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சுவாமி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்த மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகவும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு இறைநிலை தவத்துல கொடுக்குறாங்க. இறை துகள் அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்களாக இந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டிருக்கு. அந்த காட்சி அனைத்தும் அப்படியே சுத்த வெளியில அந்த கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அந்த சுத்தவெளியே இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. 5 பூதங்கள் இணையும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள் இணையும் போது அந்த பேரணுக்கள் சுழற்சியில உயிர்கள் தோன்றுது. அப்போ இந்த ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு 2 அறிவு புழு, 3 அறிவு எறும்பு போன்ற ஜீவராசிகள், 4 அறிவு பாம்பு, ஐயுணர்வு கொண்ட விலங்கு, பரிணாமத்துல மனிதன் வந்திருக்கிறான். அப்போ இந்த பூமியில இந்த உணர்வு கொண்ட விலங்குகளுக்கு பின்னாடி பரிணாம மனிதன் என்பவன் ஒட்டுமொத்த அந்த பதிவுகள் அனைத்தையும் தன்னகத்தே தன்னுடைய கருமையத்துல ஜெனட்டிக்ல பதித்து கொண்டு மனிதன் என்ற அந்த 6வது அறிவான மனத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அந்த மெய்ப்பொருளை மறைத்து கொண்டிருக்கு. அந்த இயற்கை மெய்ப்பொருளை அவன் உணரணும் என்று சொன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் நீக்கி கொண்டா அந்த இறைவனாக தன்னை உணர்ந்து ஆன்மநேய ஆன்மநேயத்தோடு இந்த பூமியில வாழ முடியும். தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயலை ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியில செய்யலாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒத்து உதவி வாழலாம். அது ஆன்மநேயம், மனிதநேயம். மனிதர்களுக்குள்ள மனிதர்களே இன்றைக்கு சிரமங்கள் கொடுத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து இருக்கு. இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்திருக்கிறோம். நம்முடைய அறிவாட்சித்தனம், மனம், நம்முடைய உடல், நம்முடைய உயிர் சக்தி அனைத்துமே அந்த பதிவுகளை சுமந்து கொண்டு அந்த பதிவுகள் மூலமாக வரக்கூடிய அத்துணை சிரமங்களையும் அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை. சுவாமி இந்த மனவளக்கலை மூலமாக உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி வேதாத்திரியத்தை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக சென்று சேரணுங்கிற அந்த பேரார்வத்துல சாமிஜி உணர்ந்த அந்த வேதாத்திரியத்தை, இன்ட்யூஷனா உணர்ந்த அந்த வேதாத்திரியத்தை இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள் அனைத்திலும் அந்த இயற்கை மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஒழுக்க பண்பாட்டுக்கான அந்த வேதாத்திரிய கல்வி என்பது ஒவ்வொரு ஆண்டுகளும் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் அதை பயின்று வர்றாங்க. ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த களங்க பதிவானது
மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மமாய் நாம் இறைவனாக மாறி வாழ முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. சபை என்ன சொல்றாங்க? உடலுக்குள் உயிர். இந்த தந்தையினுடைய ஒரு உயிர் சக்தி தாயானுடைய அந்த உயிர் சக்தியோடு சேர்ந்து இந்த பருவுடல் தோன்றுது. தந்தையினுடைய உயிர் சக்தியில சஞ்சித பதிவு இருக்கு, தாயினுடைய உயிர் சக்தியில சஞ்சித பதிவு இருக்கு. உயிருக்குள் அறிவு. அந்த 6வது அறிவு பெற்ற இந்த மனித பிறப்பினுடைய அந்த அறிவு நமக்குள்ள இருக்கு. அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த களங்க பதிவுகளை நாம நீக்கி கொண்டா தவம், மௌனம், பற்றோதனை என்ற அளவுல நாமே இறைவனாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமும் உயிர்கள் அனைத்தும் இறைநிலையினுடைய அம்சம் என்பதை உணர்ந்து வாழலாங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.